ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இனிப்பு குழிப்பணியார ரெசிபி தாங்க. இது ரொம்பவே சூப்பரான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபிங்க. ஈவினிங் டைமில் சுட்டி பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கக்கூடிய சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மொத்தமே 10 to 15 நிமிஷம் தாங்க ஆகும். அவ்வளோ ஈஸியானது ரெசிபி. 10 to 15 நிமிஷத்துக்குள்ள சூப்பராக செஞ்சு அசத்திடலாங்க. இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பழம் எடுத்து வச்சுக்கிறேங்க. நாட்டு வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். இதை ஒரு 3 பீஸாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கையை வச்சு பிச்சு விட்டுக்கிறேங்க. இதை மூடி போட்டு மூடி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வர மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 125 ml கப்பில் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்குறேங்க. நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதை இந்த பழத்து கூட போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்லேயே எல்லா இன்க்ரீடியன்ஸையும் அளந்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கப்லனாலும் அளந்துக்கலாங்க. இதை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. நான் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா கழுவி இந்த மிக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம இது கூட எல்லா மாவையும் ஆட் பண்ணிடலாம். நான் அந்த கப்லேயே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்குறேங்க. 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. எனக்கு இந்த மிக்ஸ்க்கு 1 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருந்ததுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி மொத்தமாக ஆட் பண்ணிட வேண்டாம். தண்ணி ஒருவேளை அதிகமாகிடும், இல்லைன்னா கம்மியாக அது கட்டிப்பிடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களோட மாவை பொறுத்து தண்ணியோட வேரியேஷன் மாறுங்க. அதனால் உங்களோட மாவுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவும் பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ நான் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேங்க. நீங்கள் அண்டிப்பருப்பு இருக்குது அப்படின்னா அதை கூட வறுத்து சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸை நம்ம பணியார மாவோட ஆட் பண்ணும்போது பணியாரம் சுட்டு வரும்போது அதை சாப்பிடும்போது இந்த தேங்காய் கடிப்படும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பணியாரம் சுடுறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக எல்லா மாவுலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இதுதான் பணியார மாவோட பதம். இந்த அளவுக்கு வர மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் இப்போ பணியாரக்கல் அடுப்பில் வச்சு ஒரு அரை அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. உங்கள்கிட்ட நெய் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3/4 அளவுக்கு மாவு ஊற்றிக்கிறேங்க. நம்ம ஃபுல்லாக ஊற்றிக்க வேண்டாம், ஏன்னா கொஞ்சமாக பொங்கி வரும்போது வெளியில் வந்துடும். 3/4 அளவுக்கு மாவு ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம மாற்றி போட்டுக்கலாங்க. ப்ரௌனிஷாக பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம நல்லா மாற்றி போட்டுக்கலாம். ரெண்டு சைடுமே நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாங்க. இதை நம்ம சூடாக சாப்பிடும்போது எத்தனை சாப்பிட்றோன்னு கூட தெரியாது. நம்ம பாட்டு சாப்பிட்டுட்டே இருப்போம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அடுத்த பேட்ச் ஊற்றிக்கிறேங்க. எனக்கு இன்றைக்கி 4 பேட்சுக்கிட்ட இருந்தது. நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுக்கு பார்த்துக்கோங்க. ஊற்றி எடுத்துக்கலாம். 3/4 அளவுக்கு மாவு ஊற்றிக்கோங்க. இது சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சுட சுட சாப்பிடும்போது நம்ம எத்தனை சாப்பிட்றோம் நம்மளுக்கே தெரியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கேட் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டான ரெசிபிங்க. இதில் நம்ம பச்சரிசி மாவு, கோதுமை மாவு,
எல்லாம் ஆட் பண்ணிக்கிறதுனால நாட்டு சக்கரை எல்லாமே ஆட் பண்ணிக்கிறோம். அதனால் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபிங்க. பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட இப்படி வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கும்போது நல்லா ஹெல்த்தியும் கூட, பசங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு, நல்லா பஞ்சு போல் இருக்குங்க. தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த நம்ம கடித்து சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் கூட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.